நான் ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்த்தேன். ஒரு டாலர் ஒன்று வாங்கி போட்டேன் சார், பச்சை கல்லில் கொடுத்தாரு, 1,75,000 அதை வாங்கி போட்டதுலேருந்து எனக்கு ஒரு பயம் வந்துட்டு சார். அதுவே அவரை வந்து உருவப்படுத்தி அவரை வந்து பெருசாக வந்து அது வந்து அது ஒரு பெரிய விஷயம்னு வச்சுங்களேன். அது பின்னாடி நடந்த கதையெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் அவர் என்னைக்கிட்ட ஜாதகம் பார்த்தவர்கிட்ட கூட நான் வந்து விளக்கமாக அதை சொல்லலை. ஏன் அப்படின்னா, அது சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து தனிப்பட்ட கருத்து, அதை சொல்ல வெளியிலேயும் சொல்லலை நான். ஆனால் அவர் கூட நினச்சிருப்பார், மூர்த்தி தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார். இந்த வீடியோ அவர் பார்த்தார் கூட நினச்சிருப்பார், இன்னும் மூர்த்தி எல்லோரும் தெரியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த டாலர் செயினை அவ்வளோதான விஷயம், நீ இந்த டாலர் செயினை கைட்டு வைக்க வேண்டியது அப்படின்னு. சரி கைட்டு வச்சா, நம்ம ஏஎல்பி விருச்ச இலக்கணம் அட்டமாதிபதி இப்போ தான் அட்டமத்தில் இருக்குது, அது டாலர் செயின் போடவே கூடாது, கழுத்துலையும் போடக்கூடாது, அதேமாரி இதுலேயும் போடக்கூடாது, பச்சை கலர் பயன்படுத்தக்கூடாது. அதனால பச்சை கலர் பயன்படுத்தியிருக்காரு, அவருக்கு அது நல்லதுன்னு. ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய ஒரு போராட்டமாக இருந்துச்சு. கேட்டினார். அது பிறகு ஓரளவு ஓகே பரவாயில்ல, அவ்வளோதான். நல்லது கெட்டது கொஞ்சம் இன்றைக்கி ஏஎல்பி இலக்கணத்துக்கு என்னமோ அதை பார்த்துட்டு அவங்க போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா போடாமல் இருந்தது நல்லது. ராசிகள் இருக்குங்கிறது உண்மை. அது அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து. இப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய இடத்துல வைரம் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். வைரம் வாங்கி போட்டார். அன்னையிலேருந்து பிரச்சனை வந்துச்சு, கட்டி வச்சுட்டாரு. நான் சொன்னேன், இந்த வைரத்தை விட்டுட்டு வேறு வைரம் வாங்கிய, இந்த கல் உனக்கு ஒத்து வராது, வேறு வைரம். இல்லை சார், நான் வைரமே போடல சார். சரி ரைட், உங்கள் விருப்பம் அது.